கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். நாடாளுமன்ற செயல்பாடுகள் நம்ம இது குறித்து தான் விவாதிச்சிட்டு இருக்கிறோம். காரணம், ஒரு நிமிடத்திற்கு 2.5 லட்சம் ரூபாய் செலவிடப்படுகிறது, மக்களினுடைய வரி பணம். அதனால மக்கள் இது சார்ந்து கேள்வி கேட்பதற்கு உரிமை உடையவர்களாக இருக்கிறாங்க. அதனால தான் மக்கள் சார்பாக நின்று நம்முடைய கேள்விகளை தொடுத்து கொண்டிருக்கிறோம். நம்ம தொடர்ந்து விவாதிக்கலாம். திரு எஸ்.ஆர். சேகர், நீங்க காங்கிரசின் மீது வைத்த குற்றச்சாட்டு என்பது அவங்களுக்கு ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லை, ஒரு தேநீர் விற்ற பையனை அவங்களால பிரதமராக ஏற்றுக்கொள்ள முடியல, அப்படிலாம் நீங்க அடுக்குறீங்க. இது ஒன்லி அரசியல் ஸ்டேட்மெண்ட்டா அப்படின்னு நான் ஏன் பார்க்கிறேன் அப்படின்னா, கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் ரொம்ப சிறப்பாக நடந்தது, 23 மசோதாக்களை நாங்கள் தாக்கல் செஞ்சிட்டோம் அப்படிலாம் பெருமையாக பேசுனீங்க. அப்போ உங்களுக்கு அவங்க ஒத்துழைப்பு தானே கொடுத்தாங்க. இப்போ மட்டும் என்ன பிரச்சனைனா அதை நீங்கள் தான் ஆத்ம பரிசோதனை செய்யணும் இல்லையா திரு எஸ்.ஆர். சேகர்? இல்லை அதாவது இதுல ரெண்டு விஷயம். முதல்லயே நான் சொல்லிடுறேன், பாராளுமன்றத்தை நடத்த விடுவதற்கு காங்கிரஸுக்கு இஷ்டம் இல்லை. அதுக்கு காரணம் வந்து முந்தின ஸ்டேட்மெண்ட்ல முந்தின செஷன்ல நடத்திச்சு, இப்ப ஏன் நடத்தல நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப இந்த முந்தின செஷன்லயும் சரி அதற்கு முந்தினையிலும் சரி இந்த ஜிஎஸ்டி மசோதாவையோ அல்லது நிலம் கையகப்படுத்துகின்ற மசோதாவையோ அவர்கள் நிறைவேற்ற விடுவதற்கு தயாராக இல்லை. ஒரு செஷனுடைய முக்கால் பகுதியை வந்து வீணடித்து அதற்கு பின்னாலே அதை செலக்ட் கமிட்டிக்கு அனுப்புவதற்காக அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். ஜிஎஸ்டியை பொறுத்த மட்டும் அவர்கள் ஆளுகின்ற காங்கிரஸ் ஆளுகின்ற கேரளா மாநிலத்தை சேர்ந்த மனிதா அதுக்கு தலைவராக இருக்கிறார், அவராலே நினைத்தால் மாற்ற முடியும். ஆக இவர்கள் இந்த மசோதாக்கள் ஒருவேளை நிறைவேற்றப்படுமானால் இந்தியாவினுடைய பொருளாதாரம் ஏற்கனவே காங்கிரசினால் பாழ்படுத்தப்பட்டிருந்தது சரி செய்யப்பட்டு அது மக்களுக்கு போய் சேர்ந்து விட்டால் காங்கிரஸ் மறுபடியும் ஆளுவதற்கு தன்னுடைய வாய்ப்பை பறிவோய்விடும் என்ற பயம். உண்மையிலேயே சொல்ல போனால் குறுக்கீடுக்கு மன்னிக்கவும், இதற்கு முந்தின செஷன்லயும் முக்கியமான மசோதாக்களை நிறைவேற்ற விடுவதற்கு அவர்கள் தயார் இல்லை. ஜிஎஸ்டி மசோதா அப்படின்றதெல்லாம் வந்து பிற்பாடு வந்தது. அவங்க முதல்ல எதற்காக முடக்குனாங்க அப்படின்ற கேள்வியை நம்ம கேட்க வேண்டியிருக்கிறது. அவங்க என்ன பிரதான கோரிக்கை வச்சாங்க? இந்த பிரச்சனை தீர்க்காவிட்டால் நாங்கள் நாடாளுமன்றத்தை நடத்த விட மாட்டோம்னு எந்த பிரச்சனையை சொன்னாங்களோ அந்த பிரச்சனையை பற்றி பேசாம, ஊழலை பற்றி பேசாம, காங்கிரசின் மீது ஜிஎஸ்டி மசோதா அப்படின்ற இன்னொன்றை நீங்கள் திசை திருப்புகிறீர்கள் அப்படின்ற குற்றச்சாட்டு தான் வைக்கப்படுகிறது. திரு எஸ்.ஆர். சேகர், இல்ல அதாவது சுஷ்மா ஸ்வராஜனுடைய விஷயங்கள், திரும்பவும் சொல்லுகிறேன், சுஷ்மா ஸ்வராஜனுடைய விஷயங்கள் முழுவதுமாக விவாதிக்கப்பட்டு அதுல வந்து அவர்களுக்கு சம்பந்தம் இல்லை என்பதை சொல்லி அதை விவாதிப்பதற்கு முழுவதுமாக பேசுவதற்கு தகுந்த இடம் பாராளுமன்றம். அந்த பாராளுமன்றத்திலே உங்களுக்கு முழுவதுமாக இதற்கு நேரம் ஒதுக்கி தருகிறோம் என்று சொன்ன பிறகு அவர்கள் தயார் இல்லை. அதற்கு அனுமதி தந்த போது அதை கேட்பதற்கு தயாராக இல்லாமல் வெளிநடப்பு செய்தார்கள். இல்ல அவங்க என்ன செய்தார்கள், கேட்க தயாரில்லை, வெளியே போய் இல்ல அவங்க என்ன சொன்னாங்க, மொத்தத்தில் அவர்கள் வைத்த கோரிக்கை என்பது ராஜினாமா செய்து விட்டு தான் விவாதத்தை தொடக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க பேசணும் அப்படின்னு சொன்னீங்க. அதுதான் உங்களுக்குள்ள இருந்த பிரச்சனை. அவர்கள் கேட்டது வந்து அவர்கள் ராஜினாமா செய்யணும்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, பிரதமர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பதில் சொல்லணும், பிரதமர் பதில் சொல்லணும்னு சொன்னாங்க. ராஜினாமா செய்வதற்கான எந்த முகாந்திரமும் இல்லாத குற்றச்சாட்டு என்பது இப்போது இருக்கிறது அல்லவா? ஏன் அந்த கடந்த பாராளுமன்ற செஷன் முடிஞ்சதுல இருந்து இன்னி வரை சுஷ்மா ஸ்வராஜுடைய விஷயத்தை காங்கிரசுடைய எந்த தலைவர்களும் பேசலையே? எதனால பேசல? பாராளுமன்றத்தை முடக்க வேண்டும் என்பதற்காக அன்னைக்கு அதை எடுத்துக்கிட்டாங்க, முடக்கினார்கள், வெற்றி பெற்றார்கள். இப்ப பேசல, முடிஞ்சு போச்சு அவங்களுடைய அஜெண்டா. எனவே அது மீது அவர்களுக்கு ஏதாவது அக்கறை இருக்குமா? மறுபடியும் பேசியிருக்கணும் இல்ல? மறுபடியும் பேசுவதற்கு அதிலே ஒன்றும் இல்லை. இப்போது என்ன மார்தட்டி கொள்கிறார்கள் சொன்னா, நிலம் கையகப்படுத்துகின்ற மசோதாவை நாங்கள் தடுத்து நிறுத்தி விட்டோம். தடுத்து நிறுத்தியது அவர்களுக்கு வெற்றி இல்ல, விவசாயிகளுடைய தோல்வி. இல்ல அது உங்கள் பார்வை, அது உங்கள் தரப்பு, அது உங்கள் தரப்பு பார்வையை நீங்க முன்வைக்கிறீங்க திரு எஸ்.ஆர். சேகர். நான் என்னுடைய கேள்வி, திருத்தங்களை நிறைவேற்றுவதற்கு இந்த அரசு தயாராக இருந்தது. அந்த திருத்தங்கள் தயாராக இருந்தது எப்படி அப்படின்னா, பல நாடாளுமன்ற முடக்கத்திற்கு பிறகுதான். நான் அதை அடுத்த கட்டத்திற்கு கூட நகர்த்துகிறேன். அவங்க கேட்ட கோரிக்கை ஏன்னா, நீங்கள் யூபிஏவிடம் என்ன கேட்டீர்களோ அதைத்தான் திரு அமெரிக்கை நாராயணன் திரும்ப திரும்ப சொல்றார். நீங்க 2G ஸ்கேம் விஷயத்துல நீங்க எப்படி செயல்பட்டீர்களோ, நான் பட்டியலோடு சொல்கிறேன். அந்த செஷன்ல 81 விழுக்காடாக இருக்கிறது ப்ரொடக்டிவ் டைம் பாராளுமன்றம் செயல்படுவது. 2G விஷயம் வந்த உடனேயே 52 விழுக்காடாக குறைகிறது. அதற்கு காரணம் பாரதிய ஜனதா முற்றாக முடக்கியது. ராஜினாமாவை தவிர வேறு எந்த பேச்சுக்கும் இடமில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தான் இவர்களுக்கு சொல்கிறீர்கள் இதை பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு. இது எந்த விதத்தில் நியாயம் திரு எஸ்.ஆர். சேகர்?
இல்ல 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 இது எந்த விதத்துல நியாயம் என்று கேள்வி கேட்பதுதான் அநியாயம். ஏன்னு கேட்டீங்கன்னா 2G விஷயத்துல CAG ரிப்போர்ட் கிளியர் கட்டா வெளியே வந்து அவர்கள் குற்றம் உள்ளவர்கள் என்று நிரூபிக்கிறது. பல்வேறு PIL போட்டு சுப்ரீம் கோர்ட்டுகளை இடைமறிக்கிறது. இதற்கெல்லாம் பிறகு கூட JPC வைப்பதற்கு இந்த UP அரசாங்கம் தயாராக இல்ல. ஒரு செஷனையே வாஷ் அவுட் பண்ணுகிறது. ஆக குற்றச்சாட்டு பிரைமா பேசியா இருக்கிறது, குற்றச்சாட்டு இருக்கிறது என்று நிரூபிக்கப்பட்ட பிறகு விவாதத்திற்கு அவர்கள் தயாராக இல்லை, JPCக்கு தயாராக இல்ல. சுஷ்மாவுடைய நிலை அப்படி அல்ல. சுஷ்மாவுக்கு இதற்கு சம்பந்தமே இல்ல. சுஷ்மா மேல ஒரு FIR இல்ல, குற்றச்சாட்டு நிரூபிப்பதற்கு ஆதாரங்கள் இல்ல, வாங்க பேசலாம் என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு தயாராக இல்ல. காரணம் 2G அடிபட்டதனாலே அதே மாதிரியான ஒரு விஷயத்தை பாராளுமன்றத்தை முடக்கி நடத்த வேண்டும். திரு முராரி ஒரு கேள்வி எழுப்புகிறார். திரு முராரி அவர்கிட்ட நீங்க இல்ல முதல்ல FIR போடல ராஜா கேஸ்ல. CAG ரிப்போர்ட் வந்து ரேஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்தது. CAG FIR போட்டாங்க, அதுக்கப்புறம் தான் கேஸ் நடந்தது. அப்போ கூட ரெசிக்னேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. அவர் போன 1 year ஜெயில எடுத்து தட்ஸ் ஹிஸ்டரி. இந்த கேஸ்ல என்ன இருக்குன்னா லலித் கேட்ல வந்து லலித் மோடி பொறுத்த மட்டும் இமே கால் இட் இம்ப்ராப்பரிட்டி வாஸ் அவுட் வசுந்தரா ராஜே. அவரோட சன் இதில் வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அவங்க 2 பேருக்கு இருக்கிற இது இருக்கு இல்லையா, இதில் பதில் சொல்ல வேண்டிய பதில் சொல்லு தான் கேட்குறாங்க எதிர்காட்சி. இதில் என்ன தப்பு? அது மோடி வந்து சொல்லணும்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அதுதான் நான் கேட்குறேன். திரு SR சேகர் இல்ல பதில் சொல்றதுக்கு பாராளுமன்றத்துக்குள்ள வாங்க பதில் சொல்றோம், பார்லிமெண்ட்டுக்குள்ள வாங்கன்னு சொல்றோம். வர தயாரா இல்லையே, விவாதம் நடத்துவதற்கு தயாராக இல்லையே, விவாதத்தை கேட்பதற்கு தயாராக இல்லையே. அப்ப என்ன அர்த்தம்? உங்களுடைய கேஸ்ல பலம் இல்லை என்று தெரிகிறது. பலவீனமான நிலையில இருக்கிற காரணத்தினால் நீங்கள் பாராளுமன்றத்தை எதிர்கொள்வதற்கு தயாராக இல்லை. காத்திருங்கள். திரு வீரபாண்டியன் அவர்கள் சொல்வது வந்து 2Gயை அவர்கள் தனித்து தான் பாக்குறாங்க. ஏன்னா அவங்க முடக்குனாங்க, ஒரு குளிர்கால கூட்டத்தொடரே முழுவதுமாக முடக்குனாங்க. இதெல்லாம் வந்து அவங்களே ஒத்துக்கிறாங்க. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அருண்ஜேட்லி சொல்றார், முடக்கிறது அப்படின்றது ஜனநாயகத்தினுடைய ஒரு அற்புதமான ஆயுதம் அப்படின்லாம் சொன்னவங்க தான் அவங்க. பாஜக சொல்லி இருக்கிறது. ஆனால் இந்த கேஸ் என்பது அப்படிப்பட்டது அல்ல அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்து பேசி தீர்த்துக்கலாம்னு சொல்றாங்க. வன்முறை இல்லாமல் ஜனநாயகத்தை முடக்குவதே ஜனநாயகத்தின் ஒரு அங்கம் அப்படின்னாங்க சொல்லியிருக்கிறாங்க. இன்றல்ல நேற்றல்ல இடஒதுக்கீடு காலத்திலிருந்து நாடாளுமன்றத்தை முடக்கியதில் நெருக்கடி தந்ததில் பிஜேபிக்கும் பெரும் பங்கு இருப்பது. இப்போ ஏதோ அதற்கு சம்பந்தம் இல்லாதவர் போல் அவர் பேசுவதுதான் பெரிய ஆச்சரியம். அவங்க இந்த கேஸை நீங்க தனிச்சு பார்க்கணும்னு சொல்றாங்க. இதுல வந்து ராஜினாமா செய்வதற்கான முகாந்திரம் இல்லை. யாரோ இல்ல, அவர் அயலுறவு அமைச்சர் தன் மீதான ஒரு குற்றச்சாட்டு வருகிற போது தான் எடுத்துக்கொண்ட உறுதிமொழிக்கு மாறாக ஒரு அயலுறவுத்துறை அமைச்சர் நடந்து கொண்டார் என்கிற ஒரு சிறு காரணி அவர் மீது குற்றச்சாட்டாக வருகிற போது அதற்கு ஒரு தார்மீகத்தை ஏற்றுக்கொள்வதுதான் நாடாளுமன்ற ஜனநாயகம். எனவே அந்த வகையில் தார்மீகத்தை நாம் எதிர்பார்த்தோம். இல்லை அப்படின்னா உடனடியாக நாடாளுமன்றத்துக்கு இந்தியாவுடைய பிரதமர் வந்து விளக்கம் அளித்திருக்கலாம். பெரிய இடைவெளி அவர் தந்தது, மேலும் மேலும் நெருக்கடியை உருவாக்கியது. எனவே பிஜே ஆளுகிற கட்சிக்கு தான் பெரிய பங்கு. இப்போ நீங்க நாடாளுமன்ற நெருக்கடியை பற்றி பேசுறீங்க, சரி, இது நாடாளுமன்றம் வந்து பிற ஜனநாயகத்துடன் தொடர்பு கொண்டது அல்லவா? இந்தியாவுடைய பொதுவான ஜனநாயகத்தையே ஒரு ஆட்சி முடக்கினா எங்க அதனுடைய பிரதிபலிப்பு வரும்? நாடாளுமன்றம் தானே வரும். இப்போ நீங்க வந்து இன்ஸ்டிடியூஷன் இருக்குது பாருங்க, நீண்ட நேர்காலத்தில் இருந்த நாடாளுமன்ற முறைமைகள் இருக்குது பாருங்க, அதெல்லாம் நீங்க நெருக்கடிக்குள்ளாக்குறீங்க. தேசிய திட்டமிடும் குழு, திட்ட கமிஷன், இதை நீங்க கலைக்கிறீங்க. இவ்வாறு ஒரு கமிஷனை கொண்டு வரலாம் என்பதற்கு எதிர்கட்சியெல்லாம் பல முறை கலந்தாலோசித்தார் நேரு. பார்லிமெண்ட்ல அது பெரும்பான்மைக்கு உட்படுத்தினார் நேரு. அதை நீங்க முற்றிலுமாக துடை தெரிகிற போது, அதன் மீது ஒரு தாக்குதல் தொடுக்கிற போது குறைந்தபட்சம் எதிர்கட்சிகளை நீங்க கேட்டீங்களா? நாடாளுமன்றத்தின் கருத்து அறிஞர்களா? இல்லையே. ஜனநாயகத்தின் குரல்வழியே நீங்க நெருக்கிற போது இதனுடைய பிரதிபலிப்பு நாடாளுமன்ற நெருக்கடியா வருமா வராதா? திரு முராரி, பிரதமர் தான் பேசணுமா? ஏன்னா மற்ற துறை சார்ந்த அமைச்சர்கள் விளக்கம் தராங்க, சுஷ்மா அவர்களே நேரடியாக வந்து அவங்க விளக்கம் கொடுக்கறாங்க. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. பார்லிமெண்ட் சிஸ்டம்ல இது ஃபர்ஸ்ட் அமங் ஈக்குவல்னு பிரைம் மினிஸ்டர் தான் சொல்லுவாங்க. மேஜர் இஷ்யூஸ் வரும்போது அவங்க தான் பேசணும். இட் இன்வால்வ்ஸ் ப்ரொப்ரைட்டி, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், இட் கோஸ் பாலிசி, நாட் ஜஸ்ட் கரப்ஷன். ஒரு அக்யூஸ் வந்து வெளியில் இருக்கார், அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, இட்ஸ் வெரி மேஜர் சார்ஜ். மேபி இம்ப்ராப்பரிட்டி, கரப்ஷன் சொல்லலை. அது பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதுதான் எந்த இஷ்யூலாம் அவர் பேசுகிறார். லேண்ட் பில்லை பற்றி பேசியிருக்காரா? எதுலையுமே பேசலையே. இட் டசன்ட் ஹேவ் எனி ரெஸ்பெக்ட் ஃபார் பார்லிமெண்ட். தட்ஸ் மை அக்யூசேஷன். நான் அமெரிக்க நாராயணன் வரதுக்கு முன்னாடியே இதற்கான பதிலை வாங்கி விடுகிறேன். திரு SR சேகர், மோடி அவர்கள் வந்து மக்கள் மன்றத்தில் பேசுறார், பாராளுமன்றத்தை இவங்க எல்லாம் சரியா பயன்படுத்தல அப்படின்னு. ஆக்சுவலா மோடி அவர்கள் தான் பாராளுமன்றத்துக்குள்ள எந்த கருத்தையும் சொல்லாம மக்கள்கிட்டயே போய் உரையாற்றி கொண்டிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அவர் மக்கள்கிட்ட வந்து மேடை பேச்சாளராகத்தான் இருக்கிறார், பிரதமருக்கான பொறுப்பு அவருக்கு இல்லை அப்படின்றதுதான் பிரதான குற்றச்சாட்டு. திரு SR சேகர். இல்ல இப்ப முராரி வந்து ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொன்னார். பிரதமர் வந்து இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று முராரி மட்டும் சொல்லல, எல்லாருமே சொல்லுகிறார்கள்.
எல்லாருமே மோடி தான் பதில் சொல்லணும். ஏன்னா மோடிக்கு கீழே இருக்கிற மந்திரிகள் எல்லாம் மந்திரிகளே இல்லை, அவர்களுக்கு அவங்களுடைய இலாகா பொறுப்புகள் இல்லை. இலாகா பொறுப்புகள் வருகின்ற போது அதை பற்றி அவர்கள் பேசுவதற்கு உரிமை இல்லை. ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் மேல அல்லது ஏதோ ஒரு மினிஸ்டர் மேல குற்றச்சாட்டு வருகிறது, அந்த மந்திரி பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறார். மந்திரி பதில் சொல்றேங்கிற அந்த பதில திருப்தி அடையலைன்னா நீ பிரதமரை கேளுங்க, பிரதமர் அதுக்கு பதில் சொல்லட்டும். மந்திரியினுடைய கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை என்பது மந்திரியினுடைய ஜனநாயக உரிமைகளை நீங்கள் மறுப்பதற்கு ஒப்பாகும் இல்லையா? அதுல வந்து ஜனநாயகம் இல்லையா? மந்திரி தன்னுடைய கருத்தை சொல்வதற்கு பாராளுமன்றத்தை பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் அவருடைய ஜனநாயக உரிமைகளை அவருடைய குரல் வலையை நீங்க பிடிக்கிறது இல்லையா? அங்க பேசுங்க, அங்க கேளுங்க. திருப்தி இல்ல திரு எஸ்.ஆர். சேகர் ஒரு குறுக்கீடு, ஒரு துணை கேள்வி அவர்கள் இல்ல திரு எஸ்.ஆர். சேகர், காங்கிரஸ் கூட ஒரு அழுத்தத்திற்கு வந்து அவங்க பணிஞ்சாங்க, ஒரு ஜனநாயக அழுத்தத்திற்கு பணிந்து ராஜினாமா எல்லாம் செய்ய வச்சாங்க. ஆனால் திரு ராஜ்நாத் சிங் சொல்றார், நாங்க வந்து யூபி அரசு மாதிரி எல்லாம் கிடையாது, நாங்க ராஜினாமா எல்லாம் செய்ய வைக்க மாட்டோம். முதலிடையே முடிவு கொடுத்துட்டார். இரண்டாவது, நீங்க வாங்க பேசலாம், இமாச்சல பிரதேசத்தை பத்தி பேசலாம், கேரளாவை பத்தி பேசலாம், எல்லா ஊழலையும் பற்றி பேசலாம் என்பது ஒரு வம்படி சண்டையாகத்தான் பாஜக அரசு இதை மாற்றிவிட்டது என்பதுதான் குற்றச்சாட்டு. திரு எஸ்.ஆர். சேகர். இல்ல, இதுக்கு ரெண்டுக்குமே பதில். முதல்ல வந்து மற்ற மாநிலங்களை பற்றி பேசுவோம் என்று சொன்னதற்கு காரணம், மாநிலங்களை பற்றி பாராளுமன்றத்திலே பேசக்கூடாது என்பது மரபு என்கின்ற காரணத்தினாலே அந்த மரபை மீறி நீங்கள் ஒரு மாநிலத்துக்கு குறிப்பிட்டு பேசுகின்ற போது மற்ற மாநிலங்களை எடுப்போம் என்று சொன்ன விஷயம். ஆதர்ஷ் ஊழல் எப்படி பேசுனீங்க திரு எஸ்.ஆர். சேகர்? பாராளுமன்றத்தில் ஒரு மாநிலத்திற்கு உட்பட்ட ஆதர்ஷ் ஊழல் எப்படி எடுக்கப்பட்டது? ஆட்சியில் இருக்கிற குற்றச்சாட்டுகளையும் இல்ல, என்னுடைய கேள்வி, ஆதர்ஷ் ஊழல் எப்படி பாராளுமன்றத்தில் எடுக்கப்பட்டது? அது ஒரு மாநில பிரச்சனை தானே? ஊழல் தான் எடுக்க கூடாது என்று சொல்லி இல்ல, பாஜக எழுப்பியதே, நாடாளுமன்றத்தில் எழுப்பியதே, அது எப்படி எழுப்புனீங்க? ஆதர்ஷ் ஊழலை எடுத்த போது அப்போது இருக்கிற பிரணாப் முகர்ஜி என்ன சொன்னாரு? இல்ல அதுதான் சொல்றேன். நீங்க விஜயனுக்கு நான் வந்து அந்த ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸ் சொல்றேன். பிரணாப் முகர்ஜி அவர்கள் எடுத்த போது பிரணாப் முகர்ஜி என்ன பதில் சொன்னாரு? அதைத்தான் நான் சொல்றேன். அவர்கள் டிசம்பர் மாதம் 2012-13 சொல்லுகிறார், இது வந்து இது மாநிலத்துக்கு உட்பட்டது, இல்ல பேசுவது மரபு இல்லைன்னு நிறுத்திட்டோம். இல்ல நான் பேசல இல்ல திரு அமெரிக்கன் 2-3 அவர் கேட்ட கேள்விகள் நான் அவர் சொன்ன பதிலுக்கு முதல்ல நான் 2 சொல்லிடுறேன். ஒன்று, அவர் சொன்னாரு இந்த ஆதர்ஷ் ஊழலை பற்றி அவர்கள் எழுப்பினார்கள். அப்போ பிரணாப் முகர்ஜி சொன்னார், ஆனால் என்னுடைய நண்பர் சொன்ன மாதிரி உடனே அன்றைய சீஃப் மினிஸ்டரை நாங்கள் விலக வைத்தோம். இவங்க ராஜஸ்தானில் இவங்க சீஃப் மினிஸ்டரை விலக வைத்தார்களா? மத்திய பிரதேசில் பெரிய கொலைகள் நடக்குது. இது மட்டும் இல்லை, கொலை வரலாறு காணாம தொடர் கொலை. நீங்க பேசினா குறுக்க பேசுறது இல்ல, தயவு செய்து இந்த பழக்கத்தை வச்சிடாதீங்க. தொடர்ந்து அவர் வந்து வியாபம் இல்ல பல கொலைகள் நடக்கப்பட்டது. அவங்க வந்து சீஃப் மினிஸ்டர் ரிசைன் பண்ண வச்சாங்களா? முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி சொன்னாரு, வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளியுறவுத்துறை பத்தி பதில் சொல்லாம யார் சொல்லுவாங்கன்னு. முதலாக எத்தனை நாட்டுக்கு வெளிநாடுகளுக்கு வெளியுறவுத்துறையை அமைச்சரை பேசவில்லை, அழைச்சிக்கிட்டு போனார் இந்த பிரதமர். என்ன மாறல் தகுதி இவர்களுக்கு இருக்குதுன்னு தெரியல இவருக்கு. அதாவது மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து பாராளுமன்றம் இல்ல, மக்கள் மன்றத்துல வெளியுறவுத்துறை அமைச்சரை அவமதித்தது வெளியுறவுத்துறை இவரோட செய்து இந்த பிரதமர் செய்தது. மூன்றாவதாக RSS பத்தி எங்களுடைய இவர் சொன்னாரு, RSS வந்து ஜனநாயக மரபு கன்னியன். இன்னைக்கு RSS என்ன சொல்றாங்க தெரியுமா? தமிழ்நாட்டு மக்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஹிந்தியை கொண்டு வாங்கன்றாங்க. இந்த இடத்துல ஒரு பிரேக் எடுத்துக்கிறேன். நம்ம பிரதானமாக நாடாளுமன்ற செயல்பாடுகள் பற்றி பேசிக் கொண்டிருக்கிற போது மக்கள் பிரதிநிதிகளினுடைய பொறுப்பு சார்ந்து பேச வேண்டியிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய திரு அத்வானி அவர்கள் ராஜினாமா செய்கிறார். ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்படுகிறது, ராஜினாமா செய்கிறார். அவர் சொன்ன பதில் என்பது, நான் குற்றமற்றவன் அப்படின்றதை நிரூபித்து விடுவேன், நான் குற்றவாளி என்பதற்காக நான் ராஜினாமா செய்யவில்லை, ஐ ரெஸ்பெக்ட் திஸ் இன்ஸ்டிடியூஷன், நான் இந்த நடைமுறைகளை மதிக்கிறேன், அதனால் நான் ராஜினாமா செய்தேன் என்று தெரிவித்திருக்கிறார். இது எல்லா பிரதிநிதிகளும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்றாக இருக்க வேண்டுமா? விவாதிக்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்திருங்கள்.